Hi everyone, welcome to Veggie. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஈவினிங் டைமில் நல்லா மழை பெஞ்சிட்ருக்கும்போது நம்ம வீட்டில் மசால் வடை போட்டுட்டு டீ குடித்தோம்னா ரொம்பவே அந்த கிளைமேட்டை அப்படியே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் அதை எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 hours நல்லா ஊற வச்சுக்கோங்க. 3 hours கழித்து இந்த மாதிரி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. நல்லா வடிகட்டி தண்ணியே இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். மீதி எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுட்டு பல்ஸ் பட்டன் யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக இதில் நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். பல்ஸ் பட்டன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கரகரன்னு இருக்கணும், ஆனால் நல்லா மசிஞ்சும் இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சியில் 2 ரெட் சில்லி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டு கொஞ்சம் கரகரன்னு பொடி பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலா தான் நம்ம மசால் வடைக்கு ரொம்ப முக்கியமானது. இங்கே பாருங்கள், 1-2 அந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதிலையே ஒரு 10 பல்லு பூண்டு, சின்ன பல்லு பூண்டாக இருந்தால் 10 பல்லு போட்டுக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 2ஐயும் போட்டு தோலோட பூண்டை போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும் வடையில். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பருப்போடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சோம்ல ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ அதோடையே சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துருங்க. இப்போ நம்ம கடலைப்பருப்பில் தான் உப்பு போட்டோம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எதுவும் தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். அப்படியே எல்லா மசாலாவும் அந்த கடலைப்பருப்போடு சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே அது மாவு நல்லா நமக்கு உருட்டுற பதத்துக்கு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கையில் பிடிக்க வருது. இந்த மாதிரி ஒரு பெரிய உருண்டையாக எடுத்துட்டு இன்னொரு உள்ளங்கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அதாவது ரொம்ப ஒல்லியாகவும் இல்லாமல் ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் இருக்கும் வடை. அந்த மாதிரி தட்டி போட்டிங்கன்னா தான் உள்ளே இருக்கிற பருப்பெல்லாம் நல்லா வெந்து வெளியில் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக கிடைக்கும் நமக்கு. அது மாதிரி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சிடுங்க. எப்படியும் வடை ரெடி ஆகிறதுக்கு ஒரு 5 to 8 minutes ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா செவந்து இந்த மாதிரி இருக்கணும். அதாவது நம்ம போட்டிருக்கிற எல்லா மசாலாவும் அதில் ஒவ்வொரு வடையிலையும் தெரியும் பாருங்கள். போட்டிருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, நம்ம முழுசாக போட்ட அந்த கடலைப்பருப்பு எல்லாமே ஒவ்வொரு வடையிலையும் தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல கலர் ரெட்டிஷ் கலரில் சேஞ்ச் ஆகி நல்ல கிறிஸ்பியாக இருக்குது எடுக்கும்போதே. அதே மாதிரி இந்த வடை போட்ட உடனே சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல வெளியில் மழை பெஞ்சிட்ருக்கும்போது இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெளியில் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வெந்து நம்ம போட்டிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் அதில் தெரியணும். அந்த மாதிரி எல்லா வடையிலையும் தெரிகிற மாதிரி இருக்கணும். இந்த நான் சொல்லியிருக்கிற இந்த மெஷர்மெண்ட்டோடு பண்ணிங்கன்னா அதே மாதிரியே கிடைக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த மசால் வடையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.